கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லவர் நாமத்தினால் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். வழக்கம் போல காலதாமதமாக வந்ததற்கு மன்னிக்கவும். இந்த நாளிலும் செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேற்று வாஸ்கரமா ஊழியர் மூலமாக கொடுக்கப்பட்ட நல்ல செய்திக்காய் கர்த்தரை துதிப்போம். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. இந்த நாளிலும் அந்த தேவன் நாம் முதல் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றும் தேவன் ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்ம வெளியிடுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இம்மட்டும் நடத்துகிற தேவன் இனிமேல் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். வெகுவான கிறிஸ்துமஸ் காலங்களுடன் இருக்கிறோம். இங்கேயும் ஆவிக்குரிய சாப்பாடு ரெடியாக இருக்கு, அங்கேயும் வாசல்ல சாப்பாடு ரெடியாக இருக்கு. அதில் எந்த சாப்பாடு மட்டும் நம்ம கொடுக்குறோம் நமக்கு தெரியாது. போக வேற அடிக்குது, மூக்குள்ள வாசம் வேற வருது, இங்க இருந்து வாசம். அதனால கஷ்டப்பட்டு பிரசங்கத்தை கேட்க போறீங்க. சில நிமிடங்கள் வீட்டில் தொடர்ந்து கற்ற வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வாதம் பெற்று செய்வதாக. சிங்சாங் சர்வீஸா இல்லை கீழே நிறைய பேரோட பாடலாக இருக்கீங்க. ஆனால் சந்தோஷமான செய்ய நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. மகிழ்ச்சியின் காலங்களுக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதங்களை கட்டிடுவாராக. தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தாபன இறைவனோட பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார் சொல்லி வேதம் சொல்லுகிறார். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஒருவேளை எங்களோட கேரளம் போயிருப்பீங்க, இல்லை எங்க தொடர்ந்து போவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா நாடுகளிலும் நாம் போய் மகிழ்ச்சியான செய்திகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொண்டு வருகிறோம். இந்த நாளுக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு கொடுக்கின்ற நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு தலையை தாழ்த்திக்க நீங்கள் ஒரு செய்யும். ஆண்டவரை பேசுவதை கேட்கலாம். அமைதியாக உங்கள் செவிகளை ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக திருப்போம். இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக நாம் திருப்ப போகிறோம். கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் திருப்புவோம். Thank you Jesus. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரை நம்பி ஜீவித்திட இருளையும் நீங்க கோட்டை போலே நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை சற்றே நாம் வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை குறித்து தியானிக்கிற உங்களுக்கும் எனக்கும் வேதம் சொல்லுகிற அருமையான செய்தியை சற்றே நாம் வாசிக்கலாமா? தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹalleluya. காலவெளியிலே கிறிஸ்துவுடைய பிறப்புக்கு முதல்
இறக்கப்பட்ட முதல் வார்த்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரிடத்தில் பிறந்தவர்களான செய்தி இறக்கப்பட்ட பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை உலகத்திற்கு பயப்படாதீர்கள், காடுகள் சூழ்ந்திருக்கிறது, மேலும் மலையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், எங்கு பார்த்து அமைதியான சூழ்நிலை, கடல் குளிர், அப்படிப்பட்ட சூழ்நிலை திடீரென்று வாழ்க்கை பெரிய தூதர் தூண்டுகள் வெளிச்சொண்டாகிறது. அங்கிருந்து நடுங்கிற சிடங்கள் அந்த மேய்ப்பர்களை பார்த்து சொல்லுகிறான், பயப்படாதீர்கள். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தபோது முதலாவது அருளப்பட்ட முதல் வார்த்தை பயப்படாதீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அருளப்பட்ட நல்ல செய்தி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருளையும் தேவன் நீக்க வல்லவராய். தேவனாகிய கர்த்தருடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா போராட்டம் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். உங்கள் குறைவெல்லாம் நிறைவு செய்வதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, முதலாவது சொல்லப்பட்ட வார்த்தை பயப்படாதீர்கள். எல்லா இடங்களிலும் பார்த்தா ஜனங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். தன் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பயப்படுகிறார்கள், குடும்பத்தை குறித்து பயப்படுகிறார்கள், வேலை குறித்து பயப்படுகிறார்கள், எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறார்கள், என்ன சம்பவிக்குமோ என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு யாருக்கும் எந்த நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் உருவாக்கி கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதிலும் இன்னைக்கு நீங்களும் நானும் பார்க்கின்ற காட்சி, அங்கும் இங்கும் ஜனங்கள் அதனெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறார். சாதாரண பிரச்சனை மாத்திரமல்ல, தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அதிபதிகள் கூட நாட்டை விட்டு ஓடும்படியான சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நாட்டுக்கு நாடு விரோதமாய் எழுதி போர் செய்து கொண்டிருக்கிற காலைகள் மத்தியிலே நாட்டுக்கு உள்நாட்டு போராட்டம் வெடித்து இன்னைக்கு அதிபதிகளும் ஜனங்களும் அதிபரை எழுதி குழப்பத்தின் மத்தியிலே அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகம் பிரான்ஸ் தேசத்திலே இருக்கிற அதிபதி பார்லிமெண்ட் மூலமாய் நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தில் தோல்வியடைந்து பதவி விட்டு விலக்கப்படுகிறார். அதே சிரியா தேசத்திலே ஆண்டு கொண்டிருந்த எத்தனை 40 ஆண்டுகள் பரம்பரையாய் ஆண்டு கொண்டிருந்தவர்கள் உள்நாட்டு கலெக்ஷன் மூலமாய் தாக்கு பிடிக்க முடியாமல் தப்பி ஓடி ரஷ்யாவுக்குள் தஞ்சம் புகுந்த அதிபதி இந்த நாட்களை பார்க்கிறோம். சாதாரண பிரஜைக்கு மாத்திரம் அல்ல, நான் தான் இந்த தேசத்தின் அதிகாரம் பெற்றோம் சொல்கிறவர்கள் கூட இன்றைக்கு பயந்து தன் வாழ்க்கைக்காய் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார், அடைக்கலம் தேடி ஓடுகிறார். ஒருவேளை இந்த கால கலைஞரை கொண்டிருக்கிறீர்களா? எதிர்காலத்துக்கு சோர்வடைந்திருக்கிறேன், என் எதிர்காலம் நினைக்கப்பட்ட பயமாக இருக்கிறது, எல்லாம் இருளாய் தோன்றுகிறது, எப்பொழுது விடுகாலம் விளக்கும், எப்போது நான் நன்மையை காண்பேன், என் வாழ்க்கையில ஒரு நாளும் மகிழ்ச்சியை காண முடியவில்லை. இந்த ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக கொடுத்த நல்ல செய்தி, எதை குறித்தும் பயப்படாதீர்கள், எதை குறித்தும் சோர்ந்து போகாதீர்கள். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இயேசு இருக்கிறார். இயேசு பிறந்தபோது சொல்லப்படுகிறது, கிறிஸ்து பிறந்திருக்கிறார், அவன் கூட நடிக்க போகிறார். நான் தானே ராஜா, எனக்கு விரோதமா இன்னொரு ராஜா எழுதிவிட்டாரா? நீங்கள் போய் பார்த்து, அவன் இருதயத்தில் வஞ்சனை வைத்து சொல்லுகிறான், நீங்க போய் பார்த்து விட்டு அவர் எங்க இருக்கிறது சொல்லுங்க, நானும் போய் அவரை பதிந்து கொள்ளட்டும், அதை கொண்டு கொடுத்தோம் என்று சொல்லி வஞ்சகம். ஆனால் எனக்கு விரோதமா ஒரு ராஜா எழுதுவதா? அவருக்கு ஒரு கலக்கம், எல்லாருக்கும் ஒரு பயம். இயேசு பிறந்தார் சொல்லும் ஒவ்வொரு பயம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய இயேசு பிறந்தார். இதுவரைக்கும் வாழ்க்கையில ஏதாவது தோல்வியடைந்திருக்கிறார், கலங்கி கடினோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நான் இனி எப்படி செயல்பட போகிறேன் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை நதி பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதீர்கள். மத்தேயு சுவிசேஷம் 1:21 சொல்லுகிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கியவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இயேசுவையும் லூக்கா சுவிசேஷம் 11 வாசித்து பாருங்கள். வேத இடமாக சொல்கிறது, வாசிக்கலாமா? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்தார். அங்கே இயேசு என்று பிறந்திருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அருளப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே கர்த்தராகிய கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு என்று சொன்னால் இரட்சகர், கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட விடுதலை செய்யக்கூடிய இயேசு உங்களுக்காய் பிறந்திருக்கிறார். அபிஷேகம் உங்களை என்ன பண்ணும்? ஆண்டவர் விடுதலை செய்கிறார். உங்கள் நுகங்களையும் முறிக்க போகிறார். சகலவற்றிலும் நீங்கள் ஆகவே அந்த இயேசு கிறிஸ்து நற்செய்தியில தோற்று சொல்கிறது, காண்பிக்கிறது ஒரு அடையாளம். அந்த சனமே பரமேஸ்வரின் குரல் தோன்றி
உலகத்திலிருந்து தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷமே எவ்வளவு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார் பாத்தீங்களா? இயேசு பிறந்த உடனே வேதம் சொல்கிறது மகிமை உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்து மகிமை உண்டாகட்டும். அவர் மகிமையுடன் வந்தபடினால் பூமியில என்ன நடக்கும்? சமாதானம் உண்டாகும். பூமியிலே சமாதானம் கிடைக்கும். அனைவருக்கு சமாதானம் வாழ்ந்துகிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, குடும்பத்திலே சமாதானம் இல்லை, சமுதாயத்திலே சமாதானம் இல்லை. எல்லா இடங்களிலும் குழப்பங்களும் போராட்டங்களும் இருக்கிறது. அநேகர் வாழ்க்கையில எனக்கு பெரிய கேள்வி, உண்மையாகவே நான் மகிழ்ச்சியோடு வாழ முடியுமா? விடுதலையோடு கூட வாழ முடியுமா? எனக்கு அங்கும் இங்கும் சென்று ஆலோசனை கேட்டுக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சமாதானம் இருந்து குழப்பம் கலந்து இருக்கிறார். இது வாழ்வதை விட என்று சொல்லி கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்களா? ஒரு வாழ்க்கையில் கொஞ்சம் ஆண்ட வேதம் சொல்கிறது, நீங்கள் நான் கற்ற வேத விசுவாசிப்போமானால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தேவன் நிச்சயமாய் அருள்வது 100% உண்மையாய். எனக்கு பயத்தை புறப்பே தருகிறது. ஆண்டவர் சொல்கிறார், பயம் போன பிறகு என்ன வருகிறது? சந்தோஷம் வருகிறது. எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி வருகிறது. நல்ல செய்தி நாம் சொல்லுங்கள். பயத்தை புறம்பே தள்ளி சந்தோஷத்தை ஆண்டவருக்கு எனக்கு கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த சந்தோஷம் கிறிஸ்துமஸ் சொன்னாலே என்னதான்? பயம் இல்லை, துக்கம் அப்படிதானே, கவலை தானே. யாரோ ஒருத்தர் சந்தோஷம் இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கிறவங்க மட்டும் சொல்ல முடியுது. ஆமா தானே? கிறிஸ்துமஸ் என்னது? சரி, இத்தனை ஷாப்பிங் முடிச்சிட்டீங்க, இந்த ஷாப்பிங் ஆரம்பிக்கல. டைம் இன்னும் 10 நாள் இருக்கு. 24ஆம் தேதி நைட்டு 10 மணி வரைக்கும் கூட போய் ஷாப்பிங் பண்ணுவோம் இல்ல? அதுக்குள்ள எத்தனை சண்டை வந்துருக்குல்ல? கத்தி சண்டைலாம் போடுவோம் இதுதானே? கத்தி சண்டை போடுவோம். எனக்கு இந்த சேலமா வேணும், இத்தனை 1000 ரூபாயில தான் எனக்கு பட்டு கொடுக்க வேணும், இல்லாட்டா நானே சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? இல்லாட்டா நானே சொல்ல முடியல. ஒண்ணு அவ்வளவு நல்ல எங்கேயுமே பார்த்தது இல்லை இவ்வளவு நல்ல ஒண்ணு. இல்லாட்டா நானே சொல்லுங்க. குஷேட்டை நல்லா மிரட்டீங்க, நான் சாப்பிட மாட்டேன் வீட்டுல, அடுத்தது நான் சர்ச்சைக்கே வர மாட்டேன். அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு புது சேலை கட்டினாதான் என்னமோ நம்ம புது ட்ரெஸ் போட்ட பிறகுனா இயேசு கிறிஸ்துவே பிறந்தவர் என்று சொல்லுவாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் குடியில பிறக்கிறதுக்கு இடம் இல்லை, உலகத்துக்கு குடியாக பிறக்க போகிறார். குடிகளை போகிறாங்க, சுவலை வந்து விட்டது, ஐயா செய்ய நேரம் வந்துருச்சு, என்ன செய்யட்டும் கேட்கிறார். சொன்னா எங்கேயுமே இடம் இல்லை, ஒரே ஒரு இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க, விருப்பப்பட்டா எங்க இருக்கு? நம்ம வீட்டுல குடியெல்லாம் வச்சிருக்கோன்னே தொழுவத்தை போய் காமிக்கிறாங்க. மாட்டு தொழுவம் இருக்கு அங்க, வேணா நீங்க தொழுவம் எவ்வளவு சுத்தமா இருக்கும்ல, சும்மா அப்படியே ரூம் சென்ட் அடிச்ச வாசனை வச்சுருக்கு. எவ்வளவு அருமையான ஒரு இடம் மாட்டு தொழுவம், அப்படிதானே? என்ன பண்ணுவோம்? தொடச்சு நாரி இந்த பாஷையில சொல்லுங்கன்னா கபடி. அப்படிப்பட்ட இடம் வேணா இருக்கு, நீங்க அதை வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு. அவருக்கே அங்க ப்ராப்பரா ட்ரெஸ் இல்லை இருக்காங்க, நம்ம இந்த ட்ரெஸ்ஸுக்காக சண்டை போடுறாங்க. இதுதான் அதே சந்தோஷம் போயிடுது. நீங்க எங்க போய் கடன் வாங்கவே இல்லைங்க, எவ்வளவு லோன் போடவே எனக்கு தெரியாது, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. இதுதான் கிறிஸ்துமஸ் சண்டை. உண்மையான சந்தோஷம் ஆண்டோட முகத்துக்கு ஏற்றுக்கொள்ளும் தான் வாழ்க்கையில் விரோதிக்கு சந்தோஷம். அதனால ஒரு யூடியூப்ல ஒரு அருமையான சாட்சியை நான் கேட்டேன். அருமையான சாட்சி
சமீபத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த சாட்சி. யாரும் பார்த்தீங்களா? யூடியூப் நீங்க யாராவது பார்த்தீங்களா? என்ன சாட்சி பார்த்தீங்க? அருமையான சாட்சியில நான் உண்மையில நம்மளோட வாழ்க்கையில் இப்படிலாம் அவர் எல்லாரையும் கானா பாட்டு பாடி குஷி உண்டாக்குறது. அந்த கொட்டை அடிக்கும் போது அவன் ஆடானவங்கள ஆடுவோம். அப்படிதானே? கானா பாட்டுடைய நோக்கம் தானே எல்லாரையும் அது பாட்டு ஆட ஆரம்பிச்சு இல்ல, எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற ஒரு ஆளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு இருள் இருக்கு, எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் இருக்கு, எவ்வளவு பெரிய துக்கம் இருக்கு, எவ்வளவு பாடு, எவ்வளவு சம்பாதிச்சு எல்லாம் இருக்கு. ஆனா மெய்யான சந்தோஷம் இல்லையே, சமாதானம் இல்லையே. என் வாழ்க்கையில என் எதிர்காலம் எதற்கு என்று சொல்லி ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம்? வாழ்க்கையே சொல்லுங்க. தெய்வம் சொல்ல கரெக்டா அவங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். என்ன சொன்னாரு? கேட்கறது கண்டிப்பா கேட்கணும். அதுக்காக ஒரு சாட்சி. என்ன சொன்னாரு? அவர் சொல்லுங்க, நான் கேட்ட மட்டும் சொல்லுங்க. வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான முடிவெடுத்து ரூமுக்குள்ள போய் போது இந்த வாழ்க்கை எனக்கு சந்தோஷமும் இல்லை, சமாதானமும் இல்லை, வாழ்றதில்லை, அர்த்தமும் இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறவங்களுக்குலாம் இயேசு கண்ணீரோடு இருக்கிற விடுதலை செய்வதுதான் இயேசு பிறந்திருக்கிறார். அப்படிப்பட்டவை பார்க்கலாம். வேதம் சொல்கிறது, பயப்படாதீங்க, உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக போகிறது, உங்களுக்குள் சமாதானம் வரப்போகிறது, உங்களுக்குள் விடுதலையின் ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது. நம்முடைய செலவு பெரிய சாட்சி. என் வாழ்க்கை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் முயற்சி செய்யும் பொழுது ஒரு தொலைபேசி வருகிறது. அவர் சொன்னார், எங்க ஃபாதர் பேசினார். வார்த்தை கரெக்டா சொல்றேன்னா, வார்த்தை கரெக்டா சொல்றேன்னா, எங்க பாஸ்டர்னு சொல்லுங்க, ஃபாதர்னு சொல்லிருக்கீங்க. எங்க ஃபாதருக்கு வந்து சிப்போம் என்ன சொன்னார்? வெளியே வா, நீ முதல்ல வெளியே வா. நான் எங்க இருக்கேன்னு சொல்லுங்க. என் ஃபாதர் எப்படி தெரியும்? அதான் பரிசுத்த ஆவி. ஊழியக்காரர் பரிசுத்த ஆவியானவர் வாழ்கிறதுக்கு ஒரு நாள் பண்ணிட்டார். அந்த ஆவியானவர் யாரோடு இருக்கிறாரோ காரியங்களை திட்டவட்டமா வெளிப்படுத்தும். ஊழியர் பார்த்து சொன்னார், நீ இப்பொழுது பேசு, எனக்கு தெரியாது, உன்கிட்ட எதுக்கு பேசுறது தெரியாது, ஆனா உன்கிட்ட பேச கரெக்டாக போன் வருகிறது, வெளியே வா. அவன் கேட்கிறார், எந்த ரூம்ல இருந்து வரணும், எந்த ரூம்ல இருந்து வரணும்? ஃபாதர் கேட்கிறார், நீ இப்ப எந்த ரூம்ல இருக்கியோ அந்த ரூம்ல இருந்து வெளியே வா. அவன் ஃபாதருக்கு தெரியுமா எந்த ரூம்ல இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆவியானவருக்கு எல்லாம் தெரியும். அந்த நேரத்தில் எல்லாம் வெளியே வந்த பொழுது மெய்யான ஒளி உள்ளே இருக்கிறது, இருள் வெளியே போகிறது. விளங்கு போன சந்தோஷத்தை ஹல்லேலூயா மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜின் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜின் சொந்தமாயினார். இந்த பாடலுக்கு
இந்த இயேசு எனக்கு வேண்டும், இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் காணும் இருளை நீங்க வெளிச்சத்தை கொண்டு வந்ததற்காகவே இயேசுவை எடுத்து வந்தார். யோவான் 1 வாசிக்கிறோம், எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளி என்பவையானே ஒளி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். இதோடு இருள் நீங்கி போக போகும், மகிழ்ச்சி நாட்களை காண போகிறோம், திரட்சியின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். வந்தக்கிருந்தும் சொல்லி போகாதீர்கள். பூமியிலே சமாதானத்தை கொடுக்கும்படி இயேசு வந்தார். உங்கள் குடும்பத்தில் சமாதானம் கொடுக்கும்படி இயேசு வந்தார். பிசாசின் வல்லமைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லுகிறார். வாழ்க்கையில் விடுதலை நாட்கள் இயேசு பிறந்த ஒரு நோக்கம், தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். உலகத்தில் வாழ்கிற ஜனங்கள் பாவத்திலே மூழ்கி அன்பும் இங்கு விடுதலைக்கு அழைத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, எப்படியாகிலும் எனக்கு விடுதலை வேண்டும். முட்கள் நிறைந்த ஒரு படுக்கையை யாசம் செய்கிறார். ஆணிகள் மீது ஒற்றைக்கால் நின்று கொண்டு யாசம் செய்து எப்படியாகிலும் எனக்கு விடுதலை வேண்டுமே, நான் சரீரத்தை வருத்திக் கொள்கிறேன். ஆண்டவர் சொன்னார், உங்கள் சரீரத்தை நீங்கள் வருத்திக் கொள்ள வேண்டாம், உங்கள் துக்கங்களை நான் சுமந்து கொள்ளும்படி கிறிஸ்துவுக்குள் பிரியமானது. பிதாவாகிய தேவன் ஒரே காரணகுமாரன் விசுவாசம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் தேவனுடைய அன்பு எனக்கு நீங்கள் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்று தேவன் கட்டுக்களோடு வாழ வேண்டும் என்று தேவன் உங்களை அழைக்கிறது. கவலையோடு இருக்க வேண்டும் என்று தேவன் இருளிலே இருக்க வேண்டும் என்று தேவன் விசுவாச தந்திரம் எல்லாம் நம்மை கட்டி வைத்து வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் அபத்தம் பண்ண வேண்டும் என்று வாசித்து பாருங்கள். திருடன் திட்டவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் நானோ அவளுக்கு ஜீவன் தான் இருக்கவும் அந்த ஜீவன் நீங்கள் நிறமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கத்தது. கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களா? சண்டையோடு கூட சமாதானங்கள் வந்திருக்கிறீர்களா? அதுவரை பக்கத்தில் நெருக்கத்தை ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியும். ஆண்டவர் சொல்றார், பயப்படார். இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறந்திருக்கிறார். உங்களை விடுதலை சமாதானத்தை உங்களை வைத்துக் கொடுக்கிறார். சிலர் நானாவுக்கு வெற்றி சிறந்து உங்களுக்கு மாபெரும் அற்புதத்தை பெற்று அடுத்த நாள் கழுவப்பட்ட சொந்த பிள்ளைகளாய் மாற்றப்பட்ட உங்களை என்னையும் அவர் பார்த்து சொல்கிறார். இந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குடைய வாசம் அவரை ஏற்று எத்தனை பேர் அத்தனை பேர்களுடைய என்ன ஆகிறாங்க? குமாரராக அவர்களுக்கு எல்லாரும் கத்துற பிள்ளைகள் தான். இயேசு கிறிஸ்துவுக்கு நானும் பிள்ளைதான், என் மகனும் பிள்ளைதான், என் மகனுக்கு பிறக்க போகிற மகனும் பிள்ளைதான். யாரும் பேரன் பேத்திலாம் கிடையாது, எல்லாருமே குமாரர்கள் தான். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் உங்களுக்கு ஒரு நட்சத்திரத்தை பார்த்து பார்த்து வீட்டில் நட்சத்திரம் தொங்குறதுனால எந்த விதமான நன்மை கிடையாது. நட்சத்திரம் இயேசுக்கு இருக்க சரியானதுக்கு நேராக நடத்தி வந்து இங்கேதான் இயேசு இருக்கிறார். இங்கேதான் ரட்சகர் உங்களுக்காக பிறந்து இருக்கிறார். இதோ இனி முதல் உங்களை சமாதானம் உண்டாக போகிறது, மனுஷங்களுக்கு பிரியம் உண்டாக போகிறது. எல்லாரும் தேவன் ஜெயிக்க கொடுக்க ஒரு வாழ்க்கையில் இன்றைக்கு முதலாவது காரியம் நம்முடைய பாவம் தேவன் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். இந்த உலகத்தில் எந்த ஆசையும் நாம் ரட்சிப்பை கொண்டு நம்முடைய பணம் நம்ம ரட்சிக்க, நம்முடைய திறமைகள் நம்ம ரட்சிக்க, நம்முடைய அதிகம் நம்ம ரட்சிக்க, நம்முடைய பதவிகள் பட்டங்கள் ஒன்று நம்ம ரட்சிக்க. ஆனால் இயேசு கிறிஸ்து நாமம் இதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் உங்களை விடுதலை செய்து ஆசீர்வதிக்கவர் உண்மை உள்ளவர். இந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சுதந்திரத்தை மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுங்கள், நான் பெற்ற இன்பம் பெருமை உயர்கள் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இந்த சாட்சியின் மூலமாய் அதே இயேசு அறிந்து கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் தேவன் நிச்சயமாக நாட்கள் பயன்படுத்தும். நம்ம சபையோட பெயரே லைட் ஆஃப், தமிழ்ல என்னது? ஜீவன் ஒளி. அப்ப நமக்குள்ள ஜீவன் இருக்கு, அந்த ஒளியானவர் நமக்குள்ள இருக்கிறார். இந்த ஆலயத்திலிருந்து அந்த ஜீவன தேவனை நாம் மற்றவர்களுக்கு நிச்சயம் எடுத்து சொல்ல வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே மகிழ்ச்சியோடு இருங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பயப்படாதீர்கள், கவலை எல்லாத்தையும் தேவன் ஒரு வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், கிறிஸ்து நடக்கும். கிருபையை தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பவர் ஒன்று தேவனுடைய தேவன் பிறந்தபடினாலும் உங்களுக்கு முதலாவது தேவன் பயத்தை புறப்பெற்றிருக்கிறார், சந்தோஷத்தை கொண்டு வருகிறார்.
நாமத்துக்குரியதாக ஒருவருக்கு ஒருவர் பிரியமாய் வாழும்படி ஆசீர்வாதமான நாட்கள் இந்த தேவன் எந்தெந்த உள்ள சதா காலத்திலும் நம்முடைய தேவன் இன்றைக்கு ஏற்றுக்கொள்வது இயேசுவே நான் விரும்புகிற வாழ்க்கையை நீங்கள் கணக்கு ஒப்புக்கொடுப்பீர்கள் சொன்னார். ஆண்டவர் வாசனை கதவை தட்டுகிறேன். ஒரு சத்தத்தை கிட்ட கதவை திறந்தார். நான் அவனுக்கு பிரவேசம் அவன் என்னோடு கூட வாழ்க்கையை வனாந்திரமாய் இருந்தாலும் தேவன் அந்த செழிப்பாய் மாற்றார். வெட்டாந்தரையாக இருந்தாலும் நீரூற்றுகள் புறப்படும்படி நீங்கள் ஆசீர்வாதமாக இந்த தேவன் ஊழியக்கான விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறோம். தேவனுடைய ஆசீர்வதிப்பதற்கே உலகத்தில் உங்களை உயர்த்துவதற்காக வந்து நன்றியோடு கர்த்தரை நாம் கர்த்தருடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நாமத்தை கனப்படுத்திக் கொண்டே இருக்கும். தேவன் நிச்சயம் உங்களுக்கு எனக்கு அற்புதங்களை செய்வதற்கு உள்ளவராக அதை காட்டி கர்த்தருடைய கரத்தில் ஆண்டவர் எந்த நாளும் என் பார்வையை நான் அறிக்கை இதுவரைக்கும் வாழ்நாள் விழாக்கி விட்டேன். இயேசு இல்லாமலே வாழ்ந்து விட்டேன். என் பாவங்கள் எனக்கு இருக்கிற பாவம் எல்லாம் அறிக்கை செய்யும். பாவங்களை கழுவும்படி கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். எனக்காக ஜீவன் கொடுக்கும்படி பிறந்தேன். இதன் நோக்கம் நான் விடுதலை பெற வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான். இந்த ரட்சிப்பின் கலைச்சல் அணிந்து இன்று உங்கள் ரட்சிப்பின் பாத்திரமா விலக எனக்கு உதவி செய்யும். இதுவரைக்கும் இவருடைய வாழ்க்கை என் வெளிச்சத்தை காண உதவி செய்யும். துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சந்தோஷமா வாழ உதவி செய்யும். சமாதானம் அடைந்து கொண்டிருக்கிறேன். போன சமாதானத்தை நிரப்பும். வாழ நாம் துக்கத்தோடு வாழ்நாட்கள் மூச்சுக்குள்ளே வைப்போம். ஒரு புதிய அத்தியாயத்தை தேவன் நமக்கு வாழ்க்கையில் போகிறது. இயேசு உள்ளே வரும்போது இந்த வசனமாக அவன் வரும்போது நம்ம வாழ்க்கையில் பிசினர்களெல்லாம் வெளியே இருப்போம். மகத்துவமான காரியத்தை செய்யும். உங்க குடும்பத்தை இன்னைக்கு சமாதானம், வேலை சில இடங்களில் சமாதானம், வாழ்கின்ற பகுதிகளில் சமாதானம், எல்லாவற்றிலும் தேவன் பிரியமாக இருக்கிறது. சுதாகரோட வாழ்க்கையில இயேசு செய்த நன்மை எத்தனை உண்மையாக இருக்கிறதோ இன்னைக்கு அந்த சாட்சி கேட்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறோம். ஒரு வாழ்க்கை மாற்றத்தை தேவை கொண்டு வர உங்களை கொண்டு தேவை பெரிய மாற்றம் உலகத்திற்கு கொண்டு வர லைட் மிஷின் மூலமாக பெரிய மலை மீது பட்டணமாக தேவ சபையில வைத்திருக்கிறார். இந்த சபை தேவன் உயர்த்து வைத்திருக்கிறார். இந்த சபையில உண்மையான கிறிஸ்துவை காண்கிறார். அநேக கிறிஸ்துவை அறிவித்து அவர்களுக்கு கிறிஸ்து பிறக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் மேலான காரியம் செய்கிறார். Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, ஒரு அன்பு சகோதரி ஆண்டவர் பார்க்க வர வயிற்றுக்குள் எத்தனையோ மக்கள் சாப்பிட்டு சொல்ல மாட்டாங்க. வயிற்றுக்குள் ஆறாமல் வேதனைப்படுகிறதே, கொஞ்சம் சாப்பிட்டாலும் வேதனை அதிகமாக கவலையோடு அமர்ந்திருக்கிறார்கள். இப்போது வயிற்றுக்குள்ளே தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை தொட்டு பூர்ணமாய் விடுதலை செய்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கப்படுவீர்களா? நன்றி. ஒரு அன்பு சகோதரர் தூக்க முடியவில்லை. பலவிதமான சிந்தனை, அந்த கலக்கம், பயம் உங்களை கற்றுக் கொடுக்கிறது. நித்திரை இல்லாத எத்தனையோ இரவுகளை கிடைக்கும். உங்களை பயப்படுத்திக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி கொண்டிருக்கிறது. Thank you Jesus. Thank you Jesus. ஆண்டவர் சொல்கிறார், இன்னொரு அன்பு சகோதரர் பெக்யூலரான ஒரு ஆர்வம் இருக்கிறது. நீங்கள் அடிக்கடி தோஷி பார்க்க விரும்புவீர்கள். குறிப்பாக குடியிருக்கிறவர்கள் மிகுந்த நம்பிக்கையுள்ளவர்கள். குடியிருக்கிற சொன்னா பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லி அடிக்கடி நீங்க போய் ஆண்டவர் சொல்கிறார், இத்தனை தடவை சொல்லி எனக்கு ஒரு நன்மை நடக்கவில்லையே, இன்றைக்கு இந்த இயேசுவை நான் அறிந்து கொண்டால் என்ன சொல்லி ஆண்டவரோடு பேசிக்கொண்டு நீங்க நம்பி நம்ம தோஷங்களை கைவிடலாம். நீங்க நம்புகிற இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த ஒரு அற்புதத்தை காண்பீர்கள் என்று சொல்கிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அந்த சகோதரி கழுத்து எலும்பை தேய ஆரம்பித்து அடிக்கடி மகிழ்
திடீர்னு மயக்கம் வந்து கீழே விழுவதை போல ஒரு பயம். பயப்படாது. இப்பொழுது தேவனுடைய சுகமளிக்கும் பலம் என்பது இறங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் கலந்து அவர் நாமம் அதிசயமாக சொல்லி வேதம் சொல்கிறார். வல்லமுள்ள தேவனுக்கு வேதம் சொல்கிறார். வல்லம் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசுவை நாம் அப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொண்டோம். Thank you Jesus. Thank you Jesus. மகனுடைய வாழ்க்கை சரியில்லை, வாழ்க்கை விடுதலை வேண்டும் என்று சொல்கிறார். என் மகன் நிமித்தம் தொல்லைகள் அதிகமாக இருக்கிறது சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறார். கவலைப்படாது. மகனுக்கு மறுபொழுது நல்ல ஒரு சமாதான வாழ்வை கற்றுக் கொடுக்கணும். அதை குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். நீங்கள் ஆசீர்வாதமாக கற்றுக் சொல்லுங்கள். Thank you Jesus. நன்றி. ஆமென். வாழாளே எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பதுவே. வாழாளே எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பதுவே. வந்தவனாக சரணடைந்தார் வாழ்த்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே. சந்தோஷம். இந்த வருடம் நீங்கள் குடும்பமாய் வந்து நம்முடைய குடும்பமாகவே ஒவ்வொரு தவறாமல் கலந்து கொள்ளும்படி அழைப்பு வருகிறது. பெற்றுக்கொண்டு ஜெபியுங்கள். தினமும் 28ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாவது ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க சொல்லி ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். எதிர்பார்க்கிறேன். கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரேயர் லிங்க் மினிஸ்ட்ரி நம்முடைய ஜோனத்தான் அங்கிளுடைய பிரேயர் லிங்க் மினிஸ்ட்ரி தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. 2 ஆண்டுகளாய் இது நடந்து வருகிறது. இந்த ஊழியத்திலையும் நாமும் கூட கடந்து போய் இந்த வருகிற 28ஆம் தேதி இங்க நடக்கிற இந்த பிரேயர்ல நம்ம அனைவருமாய் கடந்து சென்று அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்று செல்லலாம். 28ஆம் தேதி பம்மனில் இருக்கிறதான இமானுவேல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில இந்த ஆராதனை நடக்கிறது. சாயந்தரம் 6 மணியிலிருந்து அந்த பிரேயர் நடக்கும். வாக்குத்தத்தத்தையும் அந்த இடத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மளோடு பேசி கர்த்தர் வருகிற 25ஆவது வருடத்தை தேவன் நம்மளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஊழியத்திற்காக நாம ஒரு ஜெப வேண்டுகோளாக ஒரு நிமிடம் தாமே நம்ம அனைவரும் கண்களிடம் மூடி ஒரு நிமிஷம் எழுந்திச்சு கூட கேட்கலாம். எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க. இந்த வேளையில ஊழியத்திலே தேவன் பெரிய காரியங்களை செய்ய அநேக ரட்சிக்கப்பட தேவனை அறியாத ஜனங்கள் அங்க வரணும். தேவனை அறியாத ஜனங்கள் அங்க வரணும். இயேசுவே தேவன் என்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும்
செய்வதற்காக தேவனது ஊழியத்திலே பலத்தை கிரியை செய்ய அனைவரும் கரங்களை தூக்கி தேவன் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் அந்த வேளையிலே நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இதோ நம்ம சபையாய் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இத்தனை வருஷங்கள் ஆண்டவரே இவர்கள் காணாத ஆசீர்வாதத்தை, என் தேவனுடைய மகிமையை, என் தேவனுடைய வல்லமையை இந்த ஊழியத்திலே காண செய்யும்படியாய் கர்த்தரின் பெரிய காரியங்களை ஒரு நாட்களே செய்தருளும். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை காணப்படும். ஆண்டவரே, ஊழியம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, ஊழியத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் என் தேவனை ஆசீர்வதிங்க. எல்லோருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய அற்புதங்களை காண செய்யுங்கப்பா. ஒரே ஊழியத்துல அநேக ரட்சிக்கப்படும். ஆண்டவரே, ஆயிரமான ஜனங்கள் இயேசுவே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஊழியத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் என் தேவனுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளலாம். இந்த நாளிலே கொடுக்க போற தேவனுடைய செய்தி கர்த்தரிடத்திலிருந்து வரும்படியா உங்களுடைய வல்லமையால நிரப்பின தேவனுடைய வார்த்தைகளை என் தேவன் எங்களோடு பேசுங்கப்பா. இந்த நாமமே மகிமைப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இவர் தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் நன்றி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. இயேசு கிறிஸ்து மகாராஜ